சத்துசாரமும் பரோபகாரம் தான் ரெண்டு சாதனையாக பெருமான் பேசுகின்றார். இப்ப தனிய பரோபகாரத்தை செய்தும் பலன் இல்லை, தனிய அதாவது சத்துசாரத்தை செய்தும் பலன் இல்லை. இப்ப சத்துசாரத்தினாலே நாங்கள் போய் அந்த மகா சத்து பொருளாகிய அந்த இறைவனுடைய திருவுருக்களை நாங்கள் சென்று அடையலாம். ஆனால் பரோகாரம் இல்லை என்று சொன்னால் அங்கு போய் அப்படி அடங்கி நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு முந்தி வந்தவர்கள் போலே அந்த மதுவை அருந்தி விட்டு மயங்கி அறிவிழந்து இந்த உடல் அவர்கள் இழக்கப்பட்ட உடனே, ஏன்னா அவர்கள் இந்த உடலை அனித்தியம் என்றுதான் பேசுகின்றனர், ஊத்த உடம்பு என்றுதான் அவர்களுடைய அடிப்படை சிந்தனை. அப்படி சிந்தித்தவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், தாங்கள் அந்த அருள் வழிக்குள்ளே சென்று விட்டால் தாங்கள் பரம்பொருள் அனுபவத்தோடு இருக்கலாம் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அங்க போன உடனே அவர்கள் உடலை வெறுத்ததின் காரணமாக, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய இடம், உடலை வெறுத்ததின் காரணமாக அங்க போய் அவர்கள் அந்த ஆன்ம சிதாகாசத்திலே அருள் அனுபவத்தை பெற்றவர்கள் அப்படியே அந்த அந்த மதுவிலே, அருள் மதுவிலே மயங்கி அடிந்து ஒளிந்து விட்டார்கள். அதாவது ஐக்கிய வாழ்வை பெற்று விட்டார்கள். அவர்கள் உடம்பை பற்றி சிந்திக்கவில்லை, பரோபகாரத்தை பற்றி அவர்கள் பெரிய அளவிலே சிந்திக்கவில்லை. வள்ளல் பெருமானுடைய நெறியிலே நாங்கள் வாழ்ந்து வருகின்ற நாம் சத்துசாரமும் பரோபகாரமும் ரெண்டும் சமாந்தர நிலையிலே சென்று கொண்டு இருக்க வேண்டும். அப்ப சத்துசாரத்தினாலே என்ன மாற்றம் நடக்கின்றால், நாங்கள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து இந்த சிதாகாச புருவமத்திலிருந்து சிதாகாசத்தை நோக்கி அப்படியே நாங்கள் அகன் நோக்கி நம்முடைய ஜீவசக்தி பயணிக்கும். அப்ப ஒரே நாளையில போய் இந்த சிதாகாசத்தை சென்றடையாது. நாங்கள் பல நாட்கள் எங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு தான் இந்த மாற்றம் நடக்கும். அப்ப எங்களுடைய முயற்சிக்கு சத்துசாரத்தை நாங்கள் நன்றாக உள்வாங்கி இறைவனை நோக்கி எங்களுடைய ஜீவசக்தி நகர்ந்து கொண்டிருக்கும். அப்ப சத்துசாரத்தினாலே நாங்கள் இறைவனுடைய அருள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கும். அப்படி கலக்கின்ற அருளை நாங்கள் திருப்பி பரோபகாரத்தின் மூலமாக நம்முடைய 96 தத்துவங்கள் அல்லது கருவிகரணங்கள் அல்லது அந்த உடம்புக்கு அனகமாக விரிக்க வேண்டும். அந்த அனகமாக அந்த அருள் அருவநிலையிலே இருந்து அனகமாக விரிந்து இப்ப நாங்கள் சாப்பிடுகின்ற ஆகாரத்தை மையப்படுத்தி கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கு.